Bonjour, cineheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்துடைய அடுத்த படங்கள், கமலஹாசன் சார் அடுத்த ஃபிலிம் அப்டேட்டு, அப்புறம் வந்து அஜித், விஜய், சூர்யா அவங்க அடுத்த ஃபிலிம் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன ஆச்சு? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just ஆக்டர் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய கூலி வந்து ஆகஸ்ட் 14த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதோட ட்ரெய்லர் கூட 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்டேட் சொல்லியிருந்தோம். இப்போ கூலி படத்துக்கான ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து நெறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ரமோஷன்ல வந்து லோகேஷ்நாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூலி வந்து எல்சிஓன்னு கேட்டதுக்கு, இல்ல கண்டிப்பான முறையில கூலி படம் வந்து எல்சிஓல வரவே வராது. அது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா தான் ரஜினி சார் பண்ண சொல்லியிருக்காரு. அவரும் வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் வந்து ரீசென்ட்டா நடந்த இன்டர்வியூல வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆக்டர் கமலஹாசன பொறுத்தவரைக்கும் வந்து, கமலஹாசன் சார் வந்து கூலி படத்தில வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் குடுப்பாரு போல. அது பொன்னியின் செல்வன் மாரி ஸ்டார்ட்டிங்கில வருமா? நடுவுல வருமா? இல்ல கதைய நகர்த்துறதுக்காக வருமான்றது தெரியல. பட் கமலஹாசனோட வாய்ஸ் ஓவர் இருக்கிறது மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்டர் விஜய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, எந்த விதமான பெரிய ஒரு அப்டேட்டுமே இல்ல. ஆக்டர் அஜித்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்வசிகா இருக்காங்கல்ல, நம்ம லப்பர் பந்து, இப்ப அந்த கருப்புல கூட நடிக்கிறாங்க. இவங்க வந்து AK64ல ரொம்ப முக்கியமான ரோல் பண்றாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான். ஆக்டர் சூர்யாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, கருப்பு இந்த படத்தோட டீசர் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்க. டீசர் ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்க அப்புட்ன்னா, அந்த டீசர பத்தின கருத்துக்கள உங்க கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சொல்லுங்க. ஆக்டர் விக்ரம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, எந்த பெரிய அப்டேட்ஸுமே இல்ல. ஆக்டர் தனுஷ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, தனுஷோடைய இட்லி கடை இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் வந்து 27 ஜூலை அன்னைக்கு ரிலீஸ் ஆக போறதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. அது ஆல்சோ வந்து 27 அன்னைக்கு தனுஷோட பர்த்டே. அதுக்கு அடுத்த நாளோ, அந்த நாளோ வந்து புதுப்பேட்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்க போறீங்கன்றதையும் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, ராணா இருக்கார்ல, அவர் வந்து பராசக்தி படத்துக்காக ஷூட்டிங்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து மேற்கொண்டு படம் எப்படி நடக்குதுன்றத பார்ப்போம். படம் வந்து வர பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆக்டர் விஜய் சேதுபதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, தலைவன், தலைவி இந்த படம் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரெய்லரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாடலும் நம்ம ஹிட் ஆச்சு. ஸோ யாரெல்லாம் படம் பார்க்க போறீங்களோ பாருங்க. நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் எஸ்டிஆர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, எந்த பெரிய அப்டேட்ஸுமே இல்ல. ஆக்டர் கார்த்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, எந்த பெரிய அப்டேட்ஸுமே இல்ல. ஸோ வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா மிஸ்செலேனியஸ் அப்டேட்ஸ்குள்ள போலாம். ஆக்டர் அப்பாஸ் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமால ரீஎன்ட்ரி குடுக்க போறாரு. படத்துல வந்து ஜிவி பிரகாஷோட சேர்ந்து நடிக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சக்தி திருமகன் இந்த படம் வந்து விஜய் ஆண்டனி படம். அதோட டைரக்டர் வந்து அருண் பிரபு. இவரு படத்துல வந்து 2 பார்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து விஜய் ஆண்டனி பிறந்த நாள்னால. எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி விக்னேஷ் சிவனும், பிரதீப் ரங்கநாதனும் நடிக்கிற படம். இந்த படத்துடைய ஒரு கிளிம்ப்ஸ் வந்து ஆகஸ்ட் 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. மோகன்லால், மணிகண்டன் இவங்க 2 பேருமே சேர்ந்து தியாகராஜன் குமாரராஜா இருக்கார்ல, அவருடைய படத்துல நடிக்க சான்சஸ் ஹையா இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது ஒரு ரூமர் தான். கன்ஃபார்ம் ஆனேன் அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேருக்கு இந்த மாரி வீடியோ இருக்கு நம்ம சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. நெறையா அப்டேட்ஸ் வீடியோ, நெறைய போஸ்ட் ரிலீஸ் ஆன வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.